சிலருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய குறைபாடுகளை பார்க்காமல் அடுத்தவங்களை எப்படியா குற்றம் சாட்டணும், அடுத்தவங்களை கொண்டு அவங்க பேரை கெடுக்கணும், அவங்களை குற்றவாளியாக்கணும் என்கிற ஒரு சுபாவம் படைத்த பலர் உண்டு. அது சரியானது அல்ல. இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்தரத்தை வைத்துக் கொண்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்காதே, அதை பற்றி நீ பேசாத, குற்றம் சொல்லாத என்று இயேசு சொன்னார். சிலருடைய வாழ்வில் எழுந்தேற முடியாத காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் அடுத்த ஆளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அடுத்த ஆளுடைய குறைவை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது, நண்பர்களாய் கூடியிருந்து ரொம்ப சிரிச்சு கழிச்சு பேசி பரிகசித்து கொண்டிருப்பது. யாரோ ஒரு வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பார்கள், ஏதோ ஒண்ணு அவர்கள் அறிந்திருப்பார்கள், அதை பேசி பேசி அடுத்த ஆளுடைய அந்த சின்ன குறைய பெருசாக்கி பேசி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இதை செய்கிற ஆட்களுக்கு அதை விட பெரிய பாவங்கள் உள்ளத்துல இருக்கும். அது ரகசியமா இருக்கு, அது வெளிப்படாதனால இவர்கள் வெளியே நல்ல பிள்ளைகளை போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். இப்படி இருக்கிறதுனால உன் வாழ்வு வளரவில்லை, உன் வாழ்வு மேம்படவில்லை, நீ கூனி குறுகி போய்கொண்டே இருக்கிறாய், உனக்கு தெரிகிறதில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையின் குறைய நீங்க பாராதபடி, அதுக்காக ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பா, என் வாழ்க்கையை உயர்த்துங்கப்பான்னு அதுக்கு டைம் எடுக்காம, இயேசு பாதத்துல வராம சும்மா கூடி கூடி இருந்து யாரையோ பேசி என்னதோ பேசி கடைசியில பார், அது நிமித்தம் உன் வாழ்க்கையிலே கட்டுகள் பலத்து கொண்டே போகிறது, உன் வாழ்க்கையிலே தீமைகள் நிறைந்து கொண்டே போகிறது. உனக்கு தெரியல, ஏன்னா தேவன் நியாயாதிபதி, அவர் இதை விரும்பவில்லை. உன் சகோதரன் கஷ்டப்படும் பொழுது நீ அவனுக்காக தேவனை நோக்கி பரிந்து பேசும்படி உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அவன் விழுந்தவனுடைய கைப்பிடித்து அவனை தூக்கி விடும்படி உன்னிடத்திலே தேவனை எதிர்பார்க்கிறார். அவனுக்கு உதவி செய்யும்படி உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார்.